புதுசாக ஓட்டுற பைலட் கூட போவீங்களா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் கூட போவீங்களான்ட்டு. எக்ஸ்பீரியன்ஸோட பைலட் வந்து தெரியும், ஓட்டுவான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க ஓட்டி இப்போ தமிழ்நாடு என்ன நிலைமையில இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. மக்கள் காசை வாங்கி மக்களுக்கே பண்ணுறதுல என்ன மேம் இலவசம் இருக்குது? எனக்கு புரியல. நம்ம தான் வரி கட்டுறோம், நம்ம காசுலேயே பண்ணுறாங்க எல்லாமே. ஆனால் யாருக்குமே வந்து ஒழுங்காக போய் எதுவுமே சேர மாட்டேங்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. எஜுகேஷன் சிஸ்டமும் அதே மாதிரி தான். நிறைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இப்போ பசங்க வந்து ட்ராப் அவுட் ஆகிற ரீசன் அந்த பீரியட் வந்து டிஎம்கேல மட்டும்தான் நடந்திருக்கு. கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 75 பேர் இறந்தாங்க. அப்போல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில. அவங்களாம் டிஎம்கேலாம் என்ன ஆனாங்க, எங்கே போனாங்கன்னு தெரில. ஒரு ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் ஆச்சு. லேடிஸ் எவ்வளோ பேர் வந்து இப்போ ஒயின் ஷாப்லாம் மூடுறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எப்போயுமே மூடல. நடக்கிறத வச்சு பார்த்தா லேடிஸ்க்கு பாதுகாப்பே இல்லை. நிறையா நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரேப் கேசஸ் நடக்குது. அதே மாதிரி வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணு, அவங்க எல்லாருமே வந்து இந்த கேசஸில் மாட்டுற மாதிரி. ஸோ அதெல்லாமே வந்து இவங்க பீரியடில் மேபி அவருக்கு சான்ஸ் கொடுத்தா அது சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. அவரால் ஏதாவது இனிஷியேட் எடுத்து அவரால் பண்ண முடிஞ்சால் அவர் கண்டிப்பாக பண்ணுவார். நான் வந்து திமுக வரவே கூடாது, விஜய் தான் வரணும்லாம் இல்லை. யாருக்காவது ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுங்க, அவ்வளோதான். இவ்வளோ நாள் இவங்க ஆட்சி பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க. சரி, இவங்க பண்ணிட்டாங்க, நம்ம பார்த்துடுவோம் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு.